Taste the Daily. கடைகளின் வாடகை மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு விதித்துள்ள கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி என்ற உத்தரவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு உடனே தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மழையிலும் கண்டன முழக்கமிட்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆகிய இடங்களிலும் வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கரையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள உயர் மின் விளக்கு கோபுரம் எரியாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உயர் மின் விளக்கு கோபுரம் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படாமல் இருப்பதாகவும், இரவு நேரத்தில் மருத்துவமனைக்கு வர சிரமமாக இருப்பதாகவும் நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உயர் மின் விளக்கு கோபுரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் 5 காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. குடியாத்தம் அடுத்த கல்லம்பாடி சாலையோரப்பட்டி கிராமத்தில் உள்ள சவுந்தரராஜன் என்பவரது தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, பப்பாளி மற்றும் மாட்டு தீவன பயிர்களை 5ற்கு மேற்பட்ட காட்டு யானைகள் சேதப்படுத்தியது. சேதமடைந்த பயிர்களுக்கு ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் யானை பள்ளம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். பைப்புங்க வாழை மரம் 100-200 மரத்து மேலே அழிச்சிச்சு, பைப்புங்கெல்லாம் ஒட்டிச்சு, பேரனில் ஒட்டிட்டு இருக்குது. நாங்கள் எதுவும் பண்ண வழி இல்லாத இருக்கிறோம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். என்ன ஏதோ பார்த்து அரசாங்கம் நல்லது பண்ணால் நல்லது.